அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் திரும்புவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன, செவ்வாய் வக்ர பயிற்சியின் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க. அவர் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அவர் வக்ரம் பெறக்கூடிய இடம் ஒரு சாதகமான நல்ல மாற்றத்தையும் பலனையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த இடமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் அவர் வக்ரம் பெற்று மிகவும் வலுவாக பூனரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை நோக்கி நகருகிறாருங்க. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான மிக முக்கியமான இடமாக பார்க்கக்கூடிய 6ஆம் இடத்தை யோகஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயம் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவேதான் பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. ஆனால் ராசியின் உச்ச அதிபதி வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவதால் சில பணிகள் மந்தமாக நடைபெறலாம். எனவே அந்த பணிகளில் அவசரம் காட்ட வேண்டாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல மாற்ற வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க. செவ்வாய் எந்த பணியை செய்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட செவ்வாய் தற்போது வக்ரம் பெறுவதால் சில பணிகளை பொறுமையாகவும் மந்தமாகவும் செயல்படுத்துவதற்கான சூழல்தான் உருவாகிறது. இருந்தாலும் கூட அவை அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பொறுமையாக நடைபெறுகிறது என்று துரிதப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாங்க. அவை நடப்பது போல் இயல்பாக இருந்தாலே நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த ஒருவராகவும் செவ்வாய் பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது செவ்வாய் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேக காரகன் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறாருங்க. இப்படி பல்வேறு வகையான துறைகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவராக ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் பார்க்கப்படுகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு. எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை அனைத்து விதமான பணிகளிலும் பெற முடியும். அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளையாட்டு துறையிலும் சாதனை புரிய வேண்டும் என்றால் நிச்சயமாக செவ்வாயின் பங்களிப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாக அமையும் என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுப நிகழ்வுகள், திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றாலும் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் யோகஸ்தானத்தை நோக்கி நகர்வது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். ஏனென்றால் இந்த 3 கிரகநிலைகள் மட்டும்தான் 3 இடத்தை சப்தம பார்வை தவிர பொதுவாக 2 இடங்களை சேர்த்து பார்க்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது வலுவாக செலுத்துகிறாருங்க செவ்வாய். அடுத்ததாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என 3 இடங்களையும் தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே ஜென்மராசிக்கு செவ்வாயின் பார்வை கிடைப்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்பு நிறைவாக பெறக்கூடிய வகையில் தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறதுங்க. வக்ரம் பெற்றாலும் கூட இந்த தருணத்தில் மிக சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழலில் மாற்றல் ஏற்படும். நிச்சயமாக குடும்பத்துடன் குதூகலமும் கொண்டாட்டமும் பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை செம்மையாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது முன்கோப
கோபத்தை தவிர்த்து பல பணிகளை திறன்பட செய்வதால் இல்லத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறதுங்க. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. சின்ன சின்ன கருத்து மோதல் ஏற்பட்டாலும் அவை உடனடியாக சரி செய்யப்பட்டு ஒற்றுமை நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தின் மீது உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை, சிக்கல்களை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. நேர்வழியில் மற்றவர்களை சீண்டாத வகையில் நீங்கள் செயல்படக்கூடிய உங்களது செயல்பாடு உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உத்தியோகத்தில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது தொழில்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாகவும் நேர்மையாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு மிக வலுவாக இந்த வேளையில் செவ்வாய் வக்ரம் பெற்றாலும் யோகஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே புதிதாக பல ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக அமைய போகிறதுங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் கூட விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தொழில்துறை, வியாபாரத்துறையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் திறமை இல்லையே, பல்வேறு வகையான தோஷங்களால் பாதிப்பு ஏற்படுகிறது என்று வருத்தப்பட்ட உங்களுக்கு பல்வேறு வகையான தோஷங்களை நிச்சயமாக விளக்குகிறார் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய். எனவே கலைத்துறை ரீதியாக நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் நிறைவாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய கடமைகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் தடையில்லாமல் சிறப்பாக அமையும். ஏனென்றால் செவ்வாய் வக்ரம் பெறக்கூடிய இதே வேளையில் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதை செய்தாலும் அதை முன்கூட்டியே நன்கு கணித்து இந்த பணியை இப்படி செய்தால் இப்படி நடக்கும் என்பதை திட்டமிட்டு செம்மையாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக விரைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் விலகி விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கால்நடை வளர்ப்பிலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில், ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று பணமாக்கக்கூடிய முயற்சியில் இருந்த தடைகள் விலகுங்க. எதிர்பார்க்கிறபடி பல காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். ஆனால் அதே வேளையில் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழலும் உண்டு. எனவே நிச்சயமாக ஓய்வெடுப்பதை மறந்துவிட வேண்டாம். ஓய்வெடுத்து அத்தனை பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். நல்ல பலன் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக சனிக்கிழமை அருகாமையில் உள்ள முருகப்பெருமாளை சென்று சந்தித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் அத்தனையும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் சற்று கூடுதலாகவே செவ்வாய் வக்ரகதியில் திரும்பினாலும் மகர ராசிக்காரர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை.